வணக்கம் viewers, வெல்கம் பேக். அமேசானோட பிரைம் டே சேல் வந்துட்டு இருக்குங்க. ஜூலை 12 முதல் 14 வரை. பட் அது அவங்க சொல்கிறது தான், அதை தாண்டி அது எவ்வளோ நாள் போகும்னா நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுடுறேன். இருந்தாலும் அமேசானில் ஒன்று நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எழுத்தாப்பில் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஏதாவது ஒன்று நடக்கணும். ஸோ அங்கேயும் ஒரு சில டீல் வரணும். எப்பயுமே இந்த டீல் டைமுக்கு வெயிட் பண்ணுறது கொஞ்சம் ஒர்த்து தான், ரைட்டு. ஸோ இப்போது ஃபஸ்ட் எடுத்ததுமே மேலே நம்மளால் கேலக்ஸி S24 அல்ட்ராவை பார்க்க முடியுது. நெவர் செட்டில் அப்படின்னும் போது இதில் இருக்கிறது வந்து 13S. கண்டிப்பாக 13S ப்ரைஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக ட்ராப் பண்ண முடியாது. அப்புறம் கேலக்ஸி பட்ஸ் 3 சீரீஸ் அதோட இமேஜ் பார்க்க முடியுது, பட்ஸ் 3 ப்ரோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஐக்கூ நியோ 10. ஸோ இந்த மூணுமே டாப்பில் வச்சுருக்காங்க. ப்ரைம் டே அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 12 to 14 ஜூலை அப் டு 40% ஆஃப் ஆன் மொபைல் அண்ட் ஆக்சசரின்னு போட்டிருக்காங்க. M36 27th ஜூன் லான்ச்சிங் ஆன். ஸோ லான்ச் டைமில் அப்படியே இங்கே வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களா? ஓகே, பார்ப்போம். அதே சமயம் OnePlus Nord 5 8th ஜூலை 2 PM. மேலே இருக்கிறது அப்போ 13S இல்லை, Nord 5. இப்போ இங்கே பார்த்தனால நான் சொல்கிறேன். ஆனால் 13Sம் ஒரு கிரேசியான டிவைஸ் தான். பட் எல்லாருக்குமான ஃபேவரபிள் டிவைஸா அப்படின்னா மேபி காம்பேக்ட் டிவைஸில் எனக்கு இருக்கிறதுலே ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வேணும்னும் போது அந்த டிவைஸை ஒரு சிலர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, இப்போது 13S வந்து 80 லிட்டோட 50,000க்கு கார்டு ஆஃபரில் அவைலபிளாக இருக்கும்போது இப்போ ஃபோன் 3 என்ன ப்ரைஸ் வரப்போகுதுங்கிறதும் ஒரு கிரேசியான விஷயம் தான். பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம். ஸோ OnePlus Nord CE5 8th ஜூலை கண்டிப்பாக காத்திருக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு டிவைஸுமே ஓரளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுலேயும் முக்கியமாக Nord 5 வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக 27,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெயின் ரீசன் என்ன? போக்கோ F7 தான். கார்டு ஆஃபரோட 29,999 ரூபாய்க்கு 12/56 கொடுத்துட்டு போயிட்டாங்க. பில்டு குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் வேறு. அது மட்டும் இல்லாமல் 8S Gen 4. அப்போ கண்டிப்பாக Nord 5 ப்ரைஸ் ரொம்பவே கம்மி பண்ணி கொண்டு போய் தான் ஆகணும். பார்ப்போம் அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. iQOO Z10 Lite இது கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஃபோன் தான். பார்க்குறதுக்கு என்னைக்கு தான் அது பார்க்குறதுக்கு என்ன தான் S25 Edge மாதிரி இருந்தாலும் இதை கொஞ்சம் யோசிச்சு தான் அணுகணும். அடுத்து Narzo 80 Lite. ஸோ இந்த லைட்டு டிவைசஸ் எல்லாமே வந்து எப்படின்னா உங்களுக்கு அண்டர் 10K. ஸோ அண்டர் 10Kல இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துதுங்கிறத பார்ப்போம். பட் அண்டர் 10K அப்படின்னு வரும்போது நீங்கள் எல்லாரும் ஓகே, ஒரு சின்ன கொஸ்டின் தான் இது. நீங்கள் எல்லாரும் iQOO இல்லாட்டி Xiaomi இல்லாட்டி போக்கோ இல்லைனா ஈவன் ஆனால் சாம்சங்கை சொல்ல முடியாதோ, அந்த 06 இந்த மாதிரியான சீரீஸ் எல்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டம் தான். சரி இருக்கட்டும், இப்போ சாம்சங் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் மற்ற இந்த மாடல்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுவீங்களா? இல்லாட்டி அதே இடத்துல இருக்கக்கூடிய டிரான்சியன் கம்பெனிஸ், அதாவது எப்படி சொல்கிறேன்னா டெக்னோ, இன்ஃபினிக்ஸ், ஐடெல் இதை கன்சிடர் பண்ணுவீங்களா? தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறாங்க. அதை வாங்கணும்னு சொல்ல வரல. இதை வேற ஒரு சிலர் அப்படி எடுத்துக்கிறாங்க. நான் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். ரைட்டு, லாவா ஸ்டார்ம் லைட்டு. சரி, ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லாமா என்ன? Dimensity 6400. ஸோ 10,000 ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு 5G டிவைஸு Dimensity 6400 ஓட அப்படின்னா லாவா தான், ஸ்டார்ம் லைட் 5G. ஓகே, இருந்தாலும் வந்து இது எல்லாமே இந்த டிவைஸ் எல்லாமே எப்படி தெரியுமா? நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம், நம்ம நண்பர்கள்லாம் கேட்டிருப்பாங்க. அவுட்டோரில் கொஞ்சம் ஹார்ஷ் என்வரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து என்னோட ஒர்க் ப்ரொஃபஷனே என்னென்னா பைக் எடுத்துகிட்டு எங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கணும், மேப் எப்போ பாரு ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியான டிவைஸ் வாங்கி மாட்டுறதுங்கிறது நாட் சஜஸ்டபிள் ஆர் நாட் அட்வைசபிள். சரியா? ஏன் அப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் நம்ம வந்து இந்த மாதிரி பட்ஜெட் டிவைஸ் போகும்போது வியர் அண்ட் டேர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக எப்பயுமே இந்த மாதிரி பட்ஜெட் ஃபோனை சஜஸ்ட் பண்ணுறது. ரைட்டு, அடுத்து Honor X9C கம்மிங் சூன். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். X9B அப்புறம் இப்போ X9Cயா காத்திருப்போம். ஓகே, பிக்கெஸ்ட் டீல் ஆஃப் த சேல். இதெல்லாம் பொறுமையாக ஹைலைட்ஸில் ரிவீல் ஆகுமா? ஏன் தட்டினா என்ன ஆகுது? தட்டினா ஒன்றும் ஆகலைங்க. சரி, அப்போ மொத்தம் வந்து சாம்சங் டீல்ஸ் வரும், ஆப்பிள் டீல் வரும், iQOO, OnePlus, MI, ரியல்மி, லாவா எல்லாமே வருமா? சரி, நம்மளும் ஒரு நோட்டிஃபைமியை போட்டு விடுவோம். தேங்க்ஸுங்க. சொல்லுங்கள். S24 அல்ட்ரா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது வந்து 85,000க்கு அவைலபிளாக இருந்தது அப்படின்னு. மேபி அது இன்னும் குறைஞ்சி 79,999க்கு டேரெக்டாக அமேசானில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மறுபடியுங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஞாபகம் இருக்கா? ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி எப்பயுமே நான் கூட கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்படின்னா இந்த சாம்சங் இந்த மாதிரியான டிவைசஸ், ஆப்பிள் இருக்கக்கூடிய ஐஃபோன்ஸ் இதெல்லாமே அமேசானில் லிஸ்ட் ஆகும்போது நம்ம உஷாராக இருக்கணும். அமேசான் மட்டும் இல்லை, இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் ஆனாலும் நம்ம உஷாராக இருக்கணும். எப்படின்னா செல்லர் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி S23 அல்ட்ராவோட ப்ரைஸ் நல்லா ரொம்ப குறைஞ்சி வரும்போது 69,999 வரும்போதாக இருக்கட்டும், S22 அல்ட்ராவோட ப்ரைஸும் அதே மாதிரி குறைஞ்சி வரும்போதும் அமேசானில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில டிஃப்ரெண்டான செல்லர்ஸ் குறுக்க பூந்து என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு டிவைஸை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வாங்கினாங்க. அவங்களுக்கு செங்கல், சோப்பு கட்டிலாம் வரல, டிவைஸே வந்துச்சு. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நியரஸ்ட் சாம்சங் யாரோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கேர் பிளஸ் இதெல்லாம் அப்ளை பண்ண போகும்போது அந்த சீரியல் நம்பர் போட்டு பார்த்துட்டு இது இந்தியன் யூனிட்டே கிடையாது, இது அப்ராட் யூனிட் அப்படிங்கிறது அப்போ தெரிய வருது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்? அகைன் இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு சில டிவைஸ் எடுத்துகிட்டு வந்து இவங்க விற்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த டீல் டைமில் தான் அது அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக வந்து கழிச்சு விட முடியும்.
ஸோ அதுக்காக அலர்ட் பண்ணுறேன். ஸோ செல்லரை நல்லா செக் பண்ணிக்கோங்க, டிவைஸ் வந்து ஆத்தென்டிக்கான டிவைஸாங்கிறதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா ஃபியூச்சர் இஷ்யூஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகே ரைட்டு. ஐஃபோன் 15 சூப்பர் தான். ஐஃபோன் 15 என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னல 45 to 50க்குள்ளே வந்ததுன்னா ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 100 அதை 45 to 50க்குள்ளே வந்ததுன்னா நல்ல டிவைஸாக இருக்கும். ஒன் ப்ளஸ் 13 ஆல்ரெடி 65 இந்த மாதிரி ப்ரைஸ்க்கு லான்ச் டைம்லேயே ஆஃபரில் கார்டு ஆஃபரில் கிடச்சிது. ஸோ மேபி அதே பட்ஜெட்டே திரும்ப சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து 59,999 அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? ஏன்னா 59,999க்கு தான் இதை சொல்ல முடியும். அதுக்கும் கீழே இதை குறைக்க முடியுமானா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ தான் வந்து 13s வந்திருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கானா ஃபார் ஷுர் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பேனலாக இருக்கட்டும், டிஸ்பிளே சைஸாக இருக்கட்டும், அப்புறம் கேமரா செட்டப்பாக இருக்கட்டும், நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து உள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். கூலிங் மெக்கானிசம்லேருந்து நிறைய விஷயங்கள் உள்ளே வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அதுவும் 13ஸோட ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ குறைப்பாங்களா? புதுசாக வந்துருக்கிற டிவைஸு. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் 5,000 ரூபாயாவது இருந்தால் தான் கொஞ்சம் மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன். iQOO 13 வந்து 53 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் தான் நம்ம பார்த்தோம் கார்டு ஆஃபரோட. மேபி அண்டர் 50 49,999 கூட சாதாரணமாக வரலாம். ஸோ அதை தாண்டி 45லாம் வந்தால் கிரேசி இல்லை. iQOO 13 45. ஸோ அதுக்கும் கீழே போகுதுன்னா டிபெண்ட்ஸ். பட் 45 அப்படிங்கிற மாதிரியான பட்ஜெட்டில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி அமேசானில் iQOO 12 பார்த்துட்டு இருக்கோம். பட் 13 வந்து பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். 12ம் பர்ஃபார்மன்ஸ் தான், பட் கொஞ்சம் சின்ன எட்ஜின் கேமரா கிடைக்கும். அதுக்காக 13 வந்து மொக்கன் கிடையாது. நான் 13 யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட சாம்பிள்ஸ் எல்லாமே நான் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா அந்த பெரிஸ்கோப்பில் கொஞ்சம் மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் இருந்தது. பட் அது இதில் மிஸ் ஆகுது. மற்றபடி வந்து அந்த 2x வச்சு நான் எடுத்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பழைய வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். சாம்பிள்ஸ்லாம் அல்ட்டியாக இருந்தது, நல்ல டீட்டெயில். பட் அந்த ஜூமிங் கேப்பபிலிட்டியில் ஒரு சின்ன ஹேண்டிகேப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தம். அப்புறம் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 30 to 50Kக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13R இருக்குது. 13R ஆல்ரெடி இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஆஃபர்ஸ் வந்து 39,999. இப்போ வந்து மேபி 37,999 வரலாம். ஒரு 2,000 ரூபா கிட்ட குறைக்கலாம். அதுக்கு மேலே குறைப்பாங்களான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். அதே ப்ரைஸே கூட திரும்ப வரலாம். சும்மா கோடிட்டு நம்மளை எல்லாரையும் அப்படியே இயக்கத்தில் ஆழ்த்தி விடலாமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. V50 ஸோ இது வந்து அநேகமாக நமக்கு 30K நல்லா இருக்கும்ல. நமக்கு இது 7 Gen 3யோட இருக்கும். உங்களுக்கு சைஸ் ஆப்டிக்ஸோட ரியரில் 2 கேமரா, முன்னாடி ஒரு 50 மெகாபிக்சல். ஸோ கேமரா சென்ட்ரிக்கா ப்ளஸ் கொஞ்சம் நல்ல பேட்டரி லைஃபோட அப்படின்னு யாராவது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்குலாம் இது நல்ல டிவைஸ். சொல்லப்போனால் 7 Gen 3யோட 7 Gen 3 கொஞ்சம் பவர்ஃபுல் தான் இல்லையா? பட் அது எல்லாமே வந்து மார்ஜினல் தான். இருந்தாலும் 7 Gen 3 அப்படிங்கிறனால யாருக்கெல்லாம் வந்து கேமரா சென்ட்ரிக்காக ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கலாம் V50 போகலாம். அதுலேயும் முக்கியமாக செல்ஃபி அண்டு ரியர்லையும் ஃபோட்டோகிராஃபி. பட் பர்ஃபார்மன்ஸுங்கிறத ஏன் இத்தனை தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, ஒரு சிலர்லாம் இந்த மாதிரியான ஃபோனை வாங்கிவிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து COD ஆடுவேன், அதுவும் மணிக்கணக்காக ஆடுவேன் அப்படிலாம் சொன்னால் இதில் விளையாட முடியும். ஆனால் அதுக்குன்னு தான் உங்களுக்கு நிறைய டிவைஸ் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நார்டு நம்ம இதிலே நார்டு 5 பார்க்குறோம். அதே சமயம் போக்கோ F7 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 20 to 30K. ஸோ அதில் வந்து Neo 10R அது மேசிவ் டிவைஸு. மேபி 22 அந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு வருமோ? சரி, காத்திருந்து பார்க்கலாம். A55 ஆல்ரெடி இது 26 அந்த மாதிரியான பட்ஜெட்டுக்குலாம் நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் வாங்கியிருந்தாங்க. மேபி அதே ப்ரைஸ்க்கு வரலாம். இல்லாட்டி 24 அந்த மாதிரியான பட்ஜெட்டு கூட வரலாம். 24,999 வரலாம். ஸோ அப்படி வந்து அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர்லாம் அப்ளை ஆச்சுன்னா கிரேசி இல்லை. எல்லாம் ஒரு ஆசை தான், சொல்ல வேண்டியதான். A55 எப்படிப்பட்ட ஒரு டிவைஸ்னால் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. பில்டு குவாலிட்டி தரமாக இருக்கும், பட் ஹெவியாக இருக்கும். அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓரளவுக்கு பவர் எஃபிஷியண்ட்டாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு கேட்டால் A53 யூஸரை கேட்கும்போது A53யோட A54ல் ஓரளவுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட். அதே சமயம் இது நெட்ஒர்க்கில் மோடம் கொஞ்சம் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அப்படி A54லேருந்து A55 பார்த்தீங்கன்னா A54ல் இந்த 5G கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகலன்னு சொல்லுவாங்க. பட் A55ல ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பார்க்க முடிஞ்சது. Z10 வந்து நல்ல டிவைஸு. ஆனால் Z10க்கு இருக்கிற கஷ்டகாலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸோட பேட்டரி லைஃப் தான் இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ அது மேபி அரௌண்ட் கரெக்டாக 20Kக்கு இது கிடைக்கும்னு வைங்களேன். ஆல்ரெடி அந்த பட்ஜெட்டுக்குலாம் கிடைச்ச டிவைஸ் தான். இடையில ஆஃபர் அது இதுன்னு வரும்போது அந்த ப்ரைஸ்க்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. லான்ச் அப்பயும் நம்ம வந்து ஒரு சில டீல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த டிவைஸோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் தான். சரியா? பில்டு குவாலிட்டி இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் எல்லா டிவைஸுமே மிலிட்ரி கிரேட் சர்டிஃபைடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போலாம். நார்டு 4 இமேஜின் பண்ணி பாருங்களேன். நார்டு 5 வந்து ஒரு 27,000க்கு ஆஃபரில் வருதுன்னு வைங்க. அப்போ நார்டு 4 ஒரு 22,000 அந்த மாதிரி விற்றா தானே விளங்கும். அப்போ நார்டு 4 22,000க்கு விற்றா அப்போ CE4 என்ன பண்ணுவாங்க? ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல டிவைசஸ் தான். அண்ட் நார்டு 4 பொறுத்த வரைக்கும் அது வந்து
ஒரு நான் லீனியரான ஒரு கர்வ் மெயின்டைன் பண்ணிச்சு. எப்படின்னா வந்தப்போ ஒரு சில பிரச்சனை, அப்புறம் சூப்பராக இருந்தது, அப்புறம் சின்ன பிரச்சனை, திரும்ப சூப்பராச்சு, திரும்ப பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு கர்வில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. பட் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரீமியமான டிவைஸுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. நல்ல பில்டு குவாலிட்டி, மிட் ரேஞ்சில் இப்படி ஒரு பில்டு குவாலிட்டியாக சொல்ல போனால் நார்டு 4 நார்டு 5 பக்கத்தில் வச்சு பார்த்தா நார்டு 5 பார்க்கறதுக்கு லுக் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ஒரு சில சேஞ்சஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் நார்டு 4 ரொம்பவே ப்ரீமியமாகவும் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணும். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஓப்போ F29 வேல்யூ சாம்பியன்ஸ் என்னன்னா 10,000 to 20,000 M35 காலகாலமாக இதுவும் அந்த 14,999 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. மேபி இந்த தடவை 13,999 ரூபா இல்லாட்டி அதுக்கும் கீழே போட்டோம். அப்புறம் Z10X ஒரு ஜோக்கு. ஏன்னா Z10 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி லைஃப் ரிலேட்டடாக சொல்லியிருப்போம், 7 Gen 3 பற்றி பெருசாக பேசியிருப்போம். பட் இது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7300 ஓகே அப்படி இப்படி சமாளிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு ஓகே. அண்ட் ஹைலைட் என்னன்னா இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், UFS 3.1 இருக்கும். ஸோ கொஞ்சம் கோலராக தான் இருந்தது. அவங்க அதில் பேட்டரி அப்படிங்கிற ஏரியாவை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க Z10ல. Z10X வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிவைஸ். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், பேட்டரி லைஃப்லையும் கொடுக்கும், அதே சமயம் டே டு டே மீடியா சென்ட்ரிக்கான பர்ஃபார்மன்ஸ்லையும் உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் Z9X அந்த மாதிரி தான் நல்லா இருந்தது. அது 6 Gen 1, இது வந்து உங்களுக்கு 7300 இப்போ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரொம்ப வெல் நோன் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ப்ராசராக மாறிடுச்சு. அடுத்து நார்டு C4 லைட், இது வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10K. அதில் வந்து Redmi A4 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்படியே ஓப்போவோட ஃபைண்ட் எக்ஸைட்டை தூக்கி வச்சு அடிச்சு முடிச்சு விட்டாங்க. இந்த M06லாம் கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஒரு ஃபோன் தாங்க. ஏன்னா பெருசாக நம்ப முடியல, அதுக்காக மொக்கன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும்போது எதுக்காக நம்ம போய் சாம்சங்கில் ஒரு அதாவது இந்த 10,000 கீழெலாம் இருக்கிறதெல்லாம் படுகுழி தான். 20,000 கீழே இருக்கிற சாம்சங்கே நிறைய பேர் வந்து படுகுழியாக தான் பார்ப்பாங்க. அதுக்கும்போது 10,000 ரூபாய்க்கு கீழே நான் வந்து சஜஸ்ட் பண்ண முடியுமா? மேபி ஆஃப்லைன்லையோ இல்லாட்டி வந்து ஒரு சிலர் வந்து நான் நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேபி சாம்சங் வாங்கட்டும். மற்ற எல்லாருக்குமே அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏசர் இருக்குது, ஏசர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை ஓகே. பட் ஏசர் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ரொம்ப ரெஸ்பான்சிவாக இல்லைங்க, கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்தது. லாவா ஸ்டார்ம் லைட், இந்த லாவா பிராண்ட் ஓரளவுக்கு நம்பிடலான மாதிரி தான் நம்ம மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முக்கியமாக இந்த டோர் ஸ்டெப் சர்வீஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் டோர் ஸ்டெப் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரைட்டா? ஓகே. ஸோ இதுக்கு கீழே பாருங்களேன் எவ்வளோ டிவைசஸ்னு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. எக்ஸ்ப்ளோர் மோர் அப்படின்னு போட்டு டெக்னோ பாப் 9. அடா பாவி, டெக்னோ பாப் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுதா? அப்படியே நார்டு மீ 11 வேறு லெவலில் இருக்குது லுக் ஆஸ்பெக்டில். லாவா அக்னி 3 யாருக்காவது பிங்க் லைன் ஏதாவது லைன் வந்துருந்ததுன்னா சொல்லுங்கப்பா, இல்லாட்டி நெட்டில் பார்த்தீங்கன்னா கூட சொல்லுங்கள். சரியா? போடு நத்திங் ஃபோன் 3A. நத்திங் ஃபோன் 3Aவா? நத்திங் CMF இதெல்லாம் அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட்டில் தானே, எப்படி ப்ரைமில்? இதை நம்ம என்னென்னு பார்க்கணுங்க. நத்திங் வந்து அமேசானில் அஃபிஷியலாக விற்கிறாங்களா இல்லாட்டி செல்லர் யாருன்றதை செக் பண்ணணும். இது கொஞ்சம் கோலராக இருக்குது. G45 ஒரு நல்ல டிவைஸ், செகண்டரி டிவைஸு. நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு டிஸ்பிளே வந்து ஃபுல் HD இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும்னு நினைக்கும் போது G45 ஸ்கோர் பண்ணுங்க. அது ஒரு நல்ல டிவைஸ் தான், பழைய டிவைஸு பட் நல்ல டிவைஸ். Pixel 9 நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே, தெரியாமல் சும்மா இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏன்னா இந்த 2 டிவைஸுமே அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட் தான். சரி ஓகே, நம்ம ப்ரைம் டேக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட்ஸ்லாம் வந்ததுன்னா, வேறு ஏதாவது வெளியில் தெரிய வருதுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன்னா நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருப்பேன். இதுவே டீட்டெயில்டு கிடையாது தான் நான் சொல்லுவேன். நான் எதிர்பார்த்தேன் இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பேன். சரிங்க, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவபரணி அண்ட் எப்பயும் சொல்கிறது தான், ஐயோ கடைசியில் எண்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுறானேன்னு நினைக்காதீங்க. என்னன்னா நமக்கு நிஜமாவே தேவைன்னா வாங்குங்க. ஏன்னா எனக்கும் கை நம்மன்னு இருக்கும். எதையாவது பார்க்கும்போது நம்மளும் பேசாமல் அதை வாங்கிடலாமா, கையில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோனை விற்றுட்டு இதை வாங்கிடலாமா அப்படிலாம் தோணும். அந்தளவுக்கு அட்ராக்டிவாக சில டீல்ஸ்லாம் வர மாதிரி தெரியும். ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அந்த புது ஃபோன் மேலே இருக்கிற அந்த ஒரு மாயையில் கண்ணை கட்டி போய் என்ன ஆகிடும், கையில் இருக்கிற ஃபோனை நம்ம வந்து மொக்கையாக விற்றுட்டு போயிடுவோம். ஸோ அது கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா? அவசியம் நான் மட்டும் வாங்குங்க. அப்படி இல்லைனா இந்த டீல் போச்சுன்னா அடுத்த மாதம் இன்னொரு டீல். நமக்கு இன்னும் இண்டிபெண்டன்ஸ் டே டீல் இருக்குது, ஏகப்பட்ட டீல் இருக்குது, வந்துகிட்டே இருக்கும் டீல். செலவு பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, கவனமாக பண்ணுங்கள். பை.